கல்யாண வேலைதான் நடந்துட்டு இருக்குது. தாலி செயின் எடுத்தாச்சு, மாப்பிள்ளைக்கு பிரேஸ்லெட் எடுத்தாச்சு, இப்ப எல்லாத்துக்கும் சாரி எடுத்தாச்சு. என்ன ஒண்ணு நீ கூட இல்ல, நீ அங்க இருக்கிற, நாங்க இங்க இருந்து ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாம் பார்த்தேன் வீடியோ போட்டிருந்தா தாலி செயின் எடுக்கிறது சூப்பரா இருந்ததுல்ல. நீ இல்லாத ஒரு படம், நீ அங்க இருக்கிறதுனால நாங்க இங்க எல்லாம் இதையும் பார்த்துட்டு இருக்கிறோம். சந்தோஷமா இருக்குல்ல? சந்தோஷமா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு இது இருக்குல்ல, பையன் இல்லையே கூட அப்படின்னு யாருக்கு இல்லையே. பையனு இருந்து இப்ப எல்லா ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் கூட வந்து அது ஒரு சந்தோஷம் இல்ல. அது இல்லையில என்ன பண்றது. அவளுக்கு அதே கவலை தான். எங்க அண்ணன் இல்லையே, எங்க அண்ணன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண முடியும். படிச்ச படிப்புக்காக, பாக்குற வேலைக்காக, ஃபேமிலிக்காக கடல் கடந்து போய் எங்கேயோ ஒர்க் பண்றாங்கல்ல, அந்த மாதிரிதான் ரொம்ப தொலைவில் இருக்கிற ஒரு அம்மாவும் பையனும் பேசின இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. பையனு இருந்து இப்ப எல்லா ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் கூட வந்து அது ஒரு சந்தோஷம் இல்ல. அது இல்லையில என்ன பண்றது. அவளுக்கு அதே கவலை தான். எங்க அண்ணன் இல்லையே, எங்க அண்ணன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னா அப்புறம் என்ன. வைப் வித் கார்த்திக் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல பையன் துபாயில இருக்காங்க, நல்ல வேலைக்கு போறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் வீட்டுல ஒரு விசேஷம், நல்ல நாட்கள் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீ இல்லையேப்பா அப்படின்ற வருத்தம் நிச்சயமா எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்கும்ல. இன்னொரு பக்கம் என் கல்யாணம் என் அண்ணன் இல்ல, என் அண்ணன் கூட இருந்து செஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு தங்கச்சி வருத்தப்படுறாங்க. என் பையன் இருந்தாலும் சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு பெற்றோராகவும் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸாகவும் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. அண்ட் இங்க எல்லா சோகத்தையும் உள்ள அடக்கிக்கிட்டு நம்ம ஃபேமிலிக்காக தான் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வைராகியத்தோட ஒரு எழுச்சியோட இருக்கிற இவருடைய வீடியோ கால் பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி எத்தனையோ பேரும் அவங்க ஃபேமிலியை விட்டு கடல் கடந்து போய் ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டிருப்பீங்க. நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் நோட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.